ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2024 கொஸ்டின், ஆகஸ்ட் கொஸ்டின், சிஓஏ கொஸ்டின். இங்கே பாருங்கள், நீங்கள் இதில் கூட புக்கெல்லாம் வாங்கிக்கலாம். மீனாட்சி பதிப்பகம் மதுரை, அங்கே கூட புக்கெல்லாம் வாங்கிக்கலாம். த மெயின் சர்க்கியூட் போர்டு கம்ப்யூட்டர் விச் கண்டெய்ன்ஸ் என்னென்ன இருக்கும், ப்ராசஸர்ஸ், பஸ்ஸு, ரேமு எல்லாம் இருக்குது. அது பேர் என்ன? மதர் போர்டு. டிரான்சிஸ்டர்ஸ் ஆர் யூஸ்டு செகண்ட் ஜென்ரேஷன். அடுத்தது வேர்ட்பேடு. ஆர்எஃப்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிச் டெக்ஸ்ட். வேர்ட்பேடு வந்து ரிச் டெக்ஸ்ட் ஃபைல். ஆர்எஸ்டியோட இது எக்ஸ்பிளனேஷன் ரிச் டெக்ஸ்ட் ஃபைல். என்னடா இப்படி சொல்லிகிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. நிறையா படிச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். சிஓஏக்கு ஈஸியாக இருக்கும். எது கேட்பாங்கன்னு தெரியாது, பழசு புதுசு புக்கில் இல்லாதது அப்படியெல்லாம் நிறையா வரும். ஸோ தட் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணுறது தான் த பெஸ்ட் ஒன். த லினக்ஸு எம்வி கமாண்டு தான் வந்து ரீநேம் எ ஃபைல். அடுத்தது வந்து த டிஃபால்ட் பேஜ் ஓரியன்டேஷன். பேஜ் ஓரியன்டேஷன்னாலே ரெண்டு தான், அது வேர்டாக இருந்தாலும் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் இருந்தாலுமே போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப். அடுத்தது த இன்செஷன் ஆஃப் காலம் அண்ட் ரோ இன் ஏ ஒர்க் ஷீட் கால்டு செல். அது ரெண்டும், காலம்லேயும் ரோலையும் இனி ஒர்க் ஷீட்டு செல்லுன்னு தான் சொல்கிறோம். அதாவது இன்டர்செக்ஷன் காலத்தையும் ரோவையும் சேர்த்து பார்க்குறது செல். இன் ஓப்பன் ஆஃபீஸ் ஸ்ப்ரெட்ஷீட்டு. ஓப்பன் ஆஃபீஸில் ஸ்ப்ரெட்ஷீட்னா இங்கே எம்எஸ் ஆஃபீஸில் கால்சி, எக்ஸல். அது ஒரு டேபிள் தரேன். கேன் ப்ரிப்பேர்டு யூஸிங் கால்சி அப்ளிகேஷன். இன் எம்எஸ் ஆஃபீஸ் ஈச் ரோ, எம்எஸ் அக்சஸ் அது உங்களுக்கு கிடையாது. அடுத்தது இன் எம்எஸ் பவர் பாயிண்ட்டு எஃப்ஐஏ அப்படின்னா பவர் பாயிண்டில் போயிட்டு எஃப்ஐ கொடுத்தீங்கன்னா ஸ்லைட் ஷோ. யூஆர்எல் ஸ்டாண்ட் ஃபார் யூனிஃபார்ம் ரிசோர்ஸு லொக்கேட்டர், அது அப்ரிவேஷன். இதெல்லாம் வரும், எப்படி வரும்னு தெரியல, இந்த தடவை அட்டன் பண்ணால் தான் தெரியும். ஸ்கேனர், இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸும் நான் உங்களுக்கு ஒன்று தரேன். ஸ்கேனர், இன்புட் டிவைஸு. ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா வேர்டு ப்ராசஸ்ஸு. லெட்டர் டு மல்டிபிள் யூசர் அப்படின்னா மெயில் மெர்ஜ், அதை தான் நிறைய பேருக்கு போட முடியும். ஜஸ்டிஃபை வந்து அலைன்மெண்ட்டு, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இங்கே எங்கே இருக்குது, ஜஸ்டிஃபை, டிஸ்ட்ரிபியூட் த டெக்ஸ்ட் ஈவன்லி. அதை விரிவாக்கம், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டுன்னு வரும், விரிவாக்கம் செஞ்சு ரெண்டு சைடும் ஈவனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் ரேப் டெக்ஸ்ட். மடிஞ்சு வர்றது தான் ரேப் டெக்ஸ்ட். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்பிளேயிங் த செல் கண்டென்ட் ஆன் மல்டிபிள் லைன்ஸ் ரேதர் தட் ஒன் லாங் லைன். அதை வந்து கீழே மல்டிபிள் லைனாக வர்றது மாதிரி செய்கிறது தான் ரேப் டெக்ஸ்ட்டு. அடுத்தது கண்ட்ரோல் வி, பேஸ்ட்டு. இங்கே எங்கே இருக்குது, 6 பேஸ்ட்டு. கண்ட்ரோல் சினா காப்பியாக, அது தனியாக, அது பார்த்துக்கோங்க. ஃபயர்ஃபாக்ஸு, அது வந்து ப்ரௌசர் தான், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸு. எங்கே இருக்குது, 7 வெப் ப்ரௌசர். பேஸ் அக்சஸ், அது உங்களுக்கு கிடையாது. அடுத்தது ரீஹெரஸ் டைம்னா அது எங்கே இருக்குது, 9, அது இம்ப்ரெஸில் இருக்குது. அப்புறம் கூகுள், அது வந்து சர்ச் இன்ஜின். கூகுள்னா சர்ச் இன்ஜின். அதே போல் இங்கே பாருங்கள், ரீஹெரஸ் டைம். அதாவது ரீஹெரஸ்னா என்ன அப்படின்னு கேட்டால், ப்ராக்டிஸ் ஆர் ப்ரிப்ரேஷன். பெர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. அந்த ரீஹெரஸ் டைமுன்னா இங்கே என்னன்னு சொல்லியிருக்கு, இம்ப்ரெஸ். அங்கே போயிட்டு நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு எல்லாம் தயார் பண்ணுவோம்ல, அதுதான் ரீஹெரஸ். அடுத்தது இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ரேம், அதான் ரேண்டம் அக்சஸ் மெமரி. அடுத்தது வேர் டஸ் த
மினிமைஸ்டு அப்ளிகேஷன் ரிசைட் இன் விண்டோஸ். டாஸ்க் பாரில் தான் வந்து உட்காருவோம். மினிமைஸ்டு அப்ளிகேஷன்லாம் அதான், அப்ளிகேஷன் விண்டோ எல்லாம் ஒன்று தான். ப்ரோக்ராமு அப்ளிகேஷன். இப்போ வேர்டை இது பண்ணி இங்கே போயிட்டு நான் மினிமைஸ் பண்ணி வச்சேன்னா எங்கே வந்து உட்காரும்? இங்கே இருக்க டாஸ்க் பாரில். இதை பாருங்கள், எல்லாம் உட்காந்துருக்கு பாருங்கள். பேஜ் மேக்கர், ஓப்பன் ஆஃபீஸு, இது வந்து என்ன ஃபிலிமோரா, இது எக்ஸல் எல்லாம் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? இது மினிமைஸ் பண்ணாலே அங்கே வந்து உட்காரும் டாஸ்க் பாரு. டேஷ் ஆப்ஷன் யூஸ் டு கேன்சல் யுவர் லாஸ்ட். அதாவது கேன்சல் நம்ம கொண்டு வந்த லாஸ்ட் இதை கொண்டு வர்றது அண்டு ஆப்ஷன். இன் லினக்ஸ் கமாண்ட் யூஸ் டு ரிமூவ் டைரக்டரி, RMDIR. அதான். விச் இஸ் நாட் எ வேலிட் பேராகிராஃப். அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், அதாவது ரைட் இருக்குது, அலைன்மெண்ட்டு லெஃப்ட் இருக்குது, ஜஸ்டிஃபை இருக்குது, டாப்புன்னு ஒன்று இல்லை. த ஈக்குவல் டு சைன் இஸ் யூஸ் டு என்டர். ஃபார்முலா என்ட்ரு பண்ணுறது ஈக்குவல் டு சைன் இல்லைனாலே ஃபார்முலா வராது. அக்சஸ் உங்களுக்கு கிடையாது. டேஷ் ஹேப்பன்ஸ் whenever the presentation moves. ப்ரெசன்டேஷன் வந்து ஃப்ரம் ஒன் ஸ்லைட் டு, அப்போ ட்ரான்சிஷன் தான், ஸ்லைட் ட்ரான்சிஷன் வச்சுக்கோங்களேன். த கம்ப்யூட்டர்ஸ் கனெக்டட் வித் எ ஸ்மால் ஜியாகிராஃபிக்கல் ஏரியா இஸ் கால்டு. கொஞ்சம் இடத்துக்கு நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி, அப்போ லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு. இப்போ மேலேருந்து கீழே அந்த மாதிரிலாம் உள்ளுக்கே இது பண்ணுறதுக்கு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு. அந்த கொஸ்டினுக்கு பாருங்கள், 9வது கொஸ்டினுக்கு செகண்ட் பேஜில் இருக்குது. லேன், பேன், அந்த மாதிரி லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு. 10 வந்து டேஷ் அலோஸ் சென்ட் எ மெயில் அலாங் வித் எ ஃபைல் இன் இமெயில். அதாவது டேஷ் அலோஸ் டு சென்ட் எ மெயில் அலாங் வித் எ ஃபைல். அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், மெயிலை ஏதாவது ஒரு ஃபைலு அலாங் வித் எ ஃபைல்னா என்ன, அதோட கூட சேர்த்து, அலாங் வித்துனா கூட சேர்த்து ஏதாவது ஒரு ஃபைலை அனுப்பணுன்னா என்ன பண்ண முடியும்? சென்டு, ரிப்ளை, டிராஃப்ட்லாம் கிடையாது. சென்டு, டிராஃப்ட்டு, ரிப்ளை மூணுமே இமெயிலுக்குள்ளேயே இருக்கும். அட்டாச்மெண்ட்டு அந்த பின்னு மாதிரி இருக்கும்னு சொன்னால நேற்று ஹுக்கு, அந்த பின்னு மாதிரி அதில் அட்டாச் பண்ணி தான். கொஸ்டினை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அவசரமாக படித்தா வந்து புரியாது ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் பாருங்கள், இதே குழப்பமாக தானே இருந்தது. கொஞ்சம் நல்லா பார்த்தோன்னே தான் அலாங் வித் எ ஃபைல், அட்டாச் அலாங் வித் எ ஃபைல்னு வருது. சாரி, சென்டு, அட்டாச்சு, சென்டு எல்லாம் ஒன்று தான். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸில் பாருங்களேன், ஆல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஆர் கால்டு ப்ரைமரி. இல்லை, செகண்டரியும் இருக்குது. அதனால் வந்து எல்லாத்தையும் எப்படி சொல்லிட முடியும்? த ரிசல்ட்டு ஆல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஆர் கால்டு ப்ரைமரி. ப்ரைமரி கிடையாது, ஸ்டோரேஜினாலே செகண்டரி தான். ப்ரைமரி வந்து கரண்ட் இருக்க வரையிலும் இருக்கும், அதான் ரேண்டம் அக்சஸ் மெமரி, அந்த மாதிரி. ஸ்டோரேஜ் செகண்டரி. த ரிசல்ட்டு விச் வி கெட் த பேப்பர் இஸ் கால்டு சாஃப்ட் காப்பி. கிடையாது, பேப்பரை அப்படியே கம்ப்யூட்டர்லேயே இப்போ நான் பார்க்குற மாதிரி பார்க்குறது சாஃப்ட் காப்பி, கையில் எடுக்கிறது ஹார்ட் காப்பி. டிஃப்ரெண்ட்டு ஹெட்டர் அண்டு ஃபுட்டர் கேன் பி கிரியேட்டட் ஈவன் ஆர் வேர்டு பேஜஸ். ஒன்று ஒன்றா கூட பண்ணிக்கலாம், அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கலாம். we can create 2 column pages in writer. 2 column pagesஸும் பண்ணிக்கலாம், காலம் அது தனியாக இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு போகணும். எக்ஸல் ஃபைல்ஸ் cannot be used as address resources for mail merge. இல்லையே, அட்ரஸ்லாம் போட்டுக்கலாமே மெயில் மெர்ஜில், அதனால் அது ஃபால்ஸ். இன் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் we can add in ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் we can add videos in slides. ஆமாம், வீடியோஸும் பண்ணிக்கலாம், ஸ்லைட்ஸு, ஃபோட்டோஸு, டெக்ஸ்ட்டு, எது வேணாலும் இம்ப்ரெஸில் வச்சு ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆர் அலோடு இன் பெர்மரி. இது வந்து டூப்ளிகேட் என்ட்ரிஸ் அலோவ் பண்ணாடி ப்ரைமரி கீ. ஆனால் இது வந்து பேஸ் டேட்டா அக்சஸ். அலைன்மெண்ட் கேன் பி சப்மிட்டட் யூஸிங் கூகுள் ஃபார்ம். பண்ணிக்கலாம். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இஸ் எ வெப் ப்ரௌசர். ஆமாம்,
the email address present in BBC blind carbon copyன்னு சொன்னல, இன்விசிபிள் பார்க்க முடியாது. அது டூவை பார்க்கலாம், சிசியும் பார்க்கலாம். டூ யாருக்கு போடுறோம், சிசி அந்த காப்பியை யாருக்கு காப்பியாக போடுறோம், பிசிசி பிளைண்டு கார்பன் காப்பி. அதையும் இதோட எக்ஸ்பிளனேஷன் டூ அட்ரஸ், கார்பன் காப்பி, பிளைண்டு கார்பன் காப்பி 3. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அதை கூட கேட்பாங்க, எது வேணாலும் கேட்பாங்க. அதனால தான் நான் பழைய கொஸ்டினாக தான் சொல்லித்தரது. கம்பேர் மெயின் மெமரி அண்டு ஆக்சிலரி மெமரி. இதை ஷார்ட்டாக சொன்னோன்னா, ஆக்சிலரி மெமரினா இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். நான் வந்து யூபிஎஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் கரண்ட்டு போயிடுச்சுன்னா டக்குன்னு ஆஃப் ஆகிடும். முன்னாடியெல்லாம் குட்டியோண்டாக இருக்கும், இப்போ வீட்டுக்கே யூபிஎஸ், அதுலேயும் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மெயின் மெமரி. மெயின் மெமரி அப்படின்னு சொன்னோம்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி. அண்ட் ஆக்சிலரி மெமரினா இப்படி இருக்கும், கரண்ட்டு போயிடுச்சுன்னா போயிடும். மெயின் மெமரி வந்து ஹார்ட் டிஸ்கில் சேவ் ஆகும். அதுதான். மற்றும் இதை தான் அது குறைந்த விலையில் இருக்கும், சேமிக்க திறனில் வேறுபடுகின்றன, முதன்மை நினைவகம் வேகமானது, சிறியது மற்றும் அப்படி இருக்குது. டிஃபைன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாட்டா கம்ப்யூட்டர் இயங்கவே இயங்காது. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு பேர் ஓஎஸ். அது பேர் வந்து சாஃப்ட்வேர் தட் மேனேஜ். அது வந்து என்ன பண்ணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னாலே என்னன்னு நான் சொல்கிறது, இப்போ மூளை செயல்படலைன்னா நம்ம உடம்புல இருக்க கை கால் எதுவுமே செயல்படாது. மூளைக்கு ஆபத்துனா என்ன சொல்லுவாங்க, அவருக்கு வந்து மூளைச்சாவு ஏற்பட்டுருச்சு. ஸோ எவ்ரிதிங் ஃபால்ட். ஸோ எல்லாம் ஒர்க்கே ஆகாது. அந்த மாதிரி ஓஎஸ் வந்து ஹார்ட்வேரையும் பார்க்கும், சாஃப்ட்வேரையும் பார்க்கும். அப்புறம் வந்து இன்டர்மீடியேட்டரி பிட்வீன் யூசர் அண்டு, இதோ பாருங்கள், நம்ம 2 பேருக்கும் இன்டர்மீடியேட்டரி பிட்வீன் யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கும். எல்லா டாஸ்க்கு மீன்ஸு வேர்டு செய்யலாம். இதில் டாஸ்க்குனால் வந்து பெட் கட்டுறது கிடையாது. ஹேண்டிலிங் ஃபைல்டு, எனேபிளிங் யூசர் interact to the computer and making it function smoothly and securely. பத்திரமா செய்ய. வாட் டு அண்டர்ஸ்டாண்ட் பை பூட்டிங். பூட்டிங்னா ஒன்றும் இல்லை, அது இருக்கிறதுனால தான் பூட் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல. ஆன் பண்ண உடனே சுவிட்ச் போட்டவுடனே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆரம்பிக்கும். ஏன், கணினியை தொடர்ந்துதல் என்று அழைக்கப்படும். வன்பொருள் ஒவ்வொன்றையும் அது ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் டைம் கேட்டு திஸ் இஸ் ஏ கரெக்ட் டைம் டு ஷட் டவுன் யுவர் விண்டோன்னு வரும். அந்த மாதிரி இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பிக்கும் போதும் க்ளோஸ் பண்ணும்போதும் சாஃப்ட்வேர்லேயே அவங்க வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி அதுக்கு பேர் தான் பூட்டிங். எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணதெல்லாம் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஷட் டவுன் போகும். ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த அடிப்படையில் ஒரு கணினியை இயக்கி மென்பொருளை இயக்க தயாராகும்போது நிகழும் நிகழ்வுகளின் வரிசையாகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் நான் கூடிய விரைவில் போட்டுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டே இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.